வணக்கம். நான் உங்கள் சந்திரமுகன் வீணை அகாடமிலேருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் மேக்ஸில் 25 உங்களை எடுக்க வைக்கிறதுக்காகவே ப்ரீவியஸ் இயர் கொஷினில் உள்ள எல்லா கொஷினையுமே நம்ம சால்வ் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன சம் பார்க்க போகிறோம்னா, அசல் 5000 ரூபாயை 2 ஆண்டுகளுக்கான வட்டி வீதம் 4% எனில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. D = P பிரின்சிபல் R/100 ஹோல் ஸ்கொயர். இப்போ பிரின்சிபல் Pனா அசல் எவ்வளோ? அசல் 5000 ரூபா. R எவ்வளோ? 4% /100. அப்படியே ஸ்கொயர் போட்டுக்கலாமா? அப்போ ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்? 2 வாட்டி எழுதிக்கலாம். அப்போ 4/100 2 வாட்டி எழுதிக்கலாம். அப்போ இந்த ஒரு ஜீரோக்கு 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சிட்டோம். இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிட்டோம். இப்போ என்ன செய்யலாம்? 5 20 20 4 80 / கீழே ஒரு 10 இருக்குது. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சுட்டு ஆன்சர் எவ்வளோ வருது? 8. ஸோ நம்மளுக்கு 8 கிடச்சிருச்சு. அப்போ அதாவது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காணுங்கன்னா இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சலாம். அப்போ ஃபார்முலா முக்கியம். இந்த ஃபார்முலாவை நம்ம நல்லா என்ன செஞ்சிடணும்? மக்கப் பண்ணிக்கணும்.